வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனலு, யூடியூப் சேனலு. இதில வந்து டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதை நீங்க பயன்படுத்தினீங்கனாவே உங்களுக்கு டெய்லி காலையில வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா கனெக்ட் ஆயி செக் பண்ணி பாருங்க. லெவல்ஸ் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ முதல் பார்க்கறத விட நீங்க ஆ பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அதில போய் நீங்க அந்த பிகினர்ஸ் கைட்ல இருக்கக்கூடிய புதியவர்களுக்காக அப்படின்னு குடுத்துருக்கும் பார்த்தீங்களா? இதில ஒரு 14 வீடியோ இருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோவா பாருங்க. பார்த்தீங்கன்னாவே நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில குடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டட் வீடியோ வந்துட்டே இருக்கும். அதனால வந்து நீங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு, ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மெத்தட் அப்படியே செட் ஆகும். அப்ப இதை வச்சே நீங்க ட்ரேட் பண்ண முடியுமானா, ஈஸியா பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்தா இத தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுலயே வந்து நம்மளுடைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இத பார்த்துட்டு நீங்க பயிற்சி பண்ணீங்கனாவே உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கும். வாங்க கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு வந்து நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பாருங்க ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருந்தான். மேல கரண்ட் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு இங்க மாறியிருக்கான். மாறிட்டு மேல போனவன் ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அதாவது நம்ம எப்படி ஒரு ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஹைய மட்டும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இத வச்சு தான் கண்டுபிடிக்கணும். லோவ உடைக்காம ஹைய மட்டும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்கானா, அப்ப இத வச்சு தான் நம்ம வந்து இத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்போ ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க இது லோவா இருக்கு. அகைன் வந்து மேல உடைக்க முடியாம கீழ வந்து உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ கரண்ட் ட்ரெண்ட் பைக்கு செல்லுக்கு மாறிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஒரு ரேஞ்ச் வரும்போது, அவன் என்ன பண்றான்னு பாருங்க, கரெக்ட்டா வந்து இங்க ஒரு லோ வச்சுட்டு திருப்புறான். லோங்கிறது எந்த லோ? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஆல்ரெடி இங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு லோ. அந்த லோவ உடைச்சுட்டு விக்கு அதாவது பாடி கொண்டு போய் மேல குளோஸ் பண்றா. விக்கு இங்க நிக்குது. ரைட்டுங்களா? அப்ப இங்க அடுத்த மூவ்மெண்ட் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல லோ வச்சவன், அதுக்கு அடுத்தது வந்தது கீழ அதுவரைக்கும் இன்னொரு லோவ உடைச்சு விட்டு, பாடி கொண்டு வந்து மேல குளோஸ் பண்றான். அப்ப இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதா? இந்த லோ இதுதான் கான்செப்ட் மெயின் லோ. இந்த லோவுக்கு கீழ மார்க்கெட் நிக்க முடியல. அப்படின்னு தெரியுது. அதாவது கீழ இறங்கிட்டு இருந்த ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போறாங்கன்னு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்து விக்க வச்சிருக்கிறான். அடுத்ததும் சேம் அதே வேலைய தான் பண்ணியிருக்கிறான். பாடி கொண்டு வந்து மேல வச்சிருக்கான். அதுக்கு அடுத்தது நடக்கிறது பாருங்க. ஒவ்வொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அடுத்தது இது லோவா இருக்கு விக்குது. பாடி இங்க குளோஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த விக்குக்கே வரல. புதுசா ஒரு லோ உடைக்கல அப்படிங்கிறது இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ மார்க்கெட் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு லோவ உடைச்சுட்டு வந்துட்டு இருந்தவன். பாருங்க ஒன் பை ஒன்னா லோ. அதுதான் இதுதான் நான் ஃபாலோ பண்ண சொல்றேன். லோ உடைச்சுட்டு வந்தவன், இங்க லோ உடைக்க முடியாம நிக்க ஆரம்பிச்சுட்டான். புரிஞ்சுங்களா? லோ உடைக்க முடியாம நிக்க ஆரம்பிக்கும்போது, அடுத்தது மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த ஹைய பிரேக் பண்றான். இந்த ஹைய பிரேக் பண்றான். அப்போ வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. இங்க ஈக்குவல் லோ வச்சிருக்கா. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12 மணி நேரம். ஒரு 1/2 நாளே முழுமையா இங்கே தான் டிராவல் பண்ணியிருக்கான். இப்ப இதுக்கு கீழ வர முடியல. இங்க இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை உடைக்க முடியாம கீழ வந்துட்டு இருந்தவன், ஃபர்ஸ்ட் டைமா ஹை உடைக்கிறான். அதை செக் பண்ணணும் நம்ம. ஹை உடைக்கிறான் அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா ட்ரெண்டு இங்க செல்லுல வந்துட்டு இருந்த ட்ரெண்ட் மாறி பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பை ட்ரெண்டுக்கு மாறின அடுத்து என்ன பண்றது? லோ உடைக்கக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த மறுபடியும் இந்த லோவுக்கு கீழ திரும்பி வரல, இந்த லோவுக்கு வரல, இந்த லோவுக்கு வரல. இப்படியே தான் மூவ் ஆகுறான். இங்க பார்த்தீங்கன்னா, ஹை மட்டும் சன்னமா உடைச்சிட்டு மேல போயிட்டு இருக்கான். இது இதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா போதுமானது. ஹை உடைச்சிட்டு போயிட்டு இருக்கா, லோ உடைக்கல. அப்போ ட்ரெண்ட் பை ட்ரெண்ட். அப்போ பை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம கையில எடுக்கணும். செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா கான்செப்ட். அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த இந்த லோ புது லோ இங்கே வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இந்த ஹை உடைச்சிட்டே போயிட்டு இருக்கா மார்க்கெட். அப்போ நேற்று முழுமையாவே பை ட்ரெண்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கா மார்க்கெட். அப்போ நம்ம பையில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பூரா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரெண்டை இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கூடவே ஃபாலோ பண்ணோம்னா போதும். என்ன ட்ரெண்டில் இருக்குது அது கூட போனால் போதும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் போய் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா, செல் பாருங்க ஒரு லெவல் தான் வந்திருக்குது. ஆனால் பை பெருசாக போகுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க செல் கம்மியாக வந்திருக்குது, பை பெருசாக போகுது. அதே மாதிரி தான் வாட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியுது. பை ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கும்போது, இந்த லோ உடைக்காம மூவ் பண்றாங்க போது, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது
அப் சைடு எந்த சைடு ட்ரெண்ட் போகுதோ அந்த சைடு வந்து மூமெண்ட் பெருசாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எடுத்தோம்னா மூமெண்ட் ரொம்ப லோயஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது, அங்கே லாக் பண்ணி விட்டுரும், நம்மளை ஏதோ ஒரு பக்கம் வந்து சிக்க வச்சிரும். அதனால அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கூட போக போக பார்த்துட்டோம்னா எப்பவுமே இந்த மார்க்கெட்டில் ஜெயிச்சிட முடியும். அதனால ட்ரெண்டை ஃபஸ்ட்டு மெயினாக அனலைஸ் பண்ணுங்க. 1 ஹவரில் பார்க்குறோம், அதே வந்து சின்ன டைம் ஃப்ரேம்க்கு நம்ம போய் நம்ம பார்க்கலாம். அப்போ தான் அதனோட கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 15 மினிட்ஸுக்கு நம்ம போகிறோம். 20th நடந்தது என்னன்னு பாருங்க. ஆல்ரெடி வந்து இது ஒரு லோவ் அங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே இந்த ஹையை உடைக்காம ஓடிட்டு இருக்கிறான். இங்கேயே பாருங்க ஸ்டெப் மாற ஆரம்பிச்சிட்டான். இங்கே லோ உடைக்கல அப்படிங்கும் போது அடுத்த கட்டத்துக்கு வந்து அப்படியே மேல் நோக்கி மூவ் ஆகுறான். கீழே வர்றவன் லோவுக்கு வரல. இங்கே ஈக்குவல் லோ, லோவுக்கு வரல. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் மேலே போகிறவன் இந்த ஹையவே உடைக்கிறான். இன்னும் இந்த ஹை உடைக்கல, மெயின் ஹை உடைக்கல. எகைன் கீழே வர்றவன் இந்த லோ உடைக்கல. லோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாடி அதுதான் மெயினாக நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். எகைன் என்ன பண்ணுறான், இந்த ஹையை போய் உடைக்கிறான். அப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான். எகைன் கீழே வர்றவன் இந்த லோவுக்கு வரல. எகைன் மறுபடியும் ஹை உடைக்கிறான். ஹை உடைச்சிட்டு இது வரைக்கும் போகிறவன் எகைன் கீழே வர்றவன் இந்த லோவுக்கு வரல. எகைன் இது வரைக்கும் கீழே வந்து போட்டு மறுபடியும் மூவ் ஆயிருக்கான். இந்த ஹையை போய் பிரேக் பண்ணிட்டான். இவ்வளோதாங்க நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில். மாற்றி மாற்றி இதே நடக்குது. இங்கேருந்து கீழே வர்ற மார்க்கெட்டு இங்கே பாருங்க இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கா. இந்த லெவல் தான் வச்சுக்க முடியும். பாடி எங்க க்ளோஸ் பண்ணாங்கிறத நம்ம மேட்டராக இருக்கணும். பாடி பார்க்கணும் மெயினாக. அப்போ நம்மளுக்கு வந்து இதை பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணி போகும்போது இதுதான் லோவாக இருக்குது. ஆக்சுவலாக பாருங்க அதுக்கு கீழே இது வரைக்கும் வச்சு விட்டு போட்டு பாடி கூட வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுறான். அப்போ அந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு அவனுக்கு முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கோம், அதுக்கு ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கான். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹையை போய் உடைக்கிறான். அப்படியே ஹை உடைச்சிட்டு அப்படியே மேலேயே கொண்டு போய் முடிச்சிருக்கான் மார்க்கெட்டை. இதைத்தான் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அது கூட போய் பழகுங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து இப்போ எல்லா வீடியோலையும் மாற்றி மாற்றி இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெண்டை பாருங்கள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பாருங்கங்கிற. இப்போ ட்ரெண்டை நம்ம பார்க்குறோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்ன, இப்போ இதுக்கு ஈக்குவலாக வச்சுன்னா ரெண்டு இங்கே இந்த ஒரு இடத்துல நடக்குது, இதுவும் அதே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. அதே மாதிரி தான் இங்கே இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல வாட்டிங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரிவேர்ஸ் கொடுக்குறா. இது வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து மேலே மூவ் ஆகிறா. மேலே மூவ் ஆகிட்டு கீழே வர்றவன் இதையும் சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. அப்போ அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ட்ரெண்டுன்னு தான் இந்த மார்க்கெட்டில் மிகப்பெரிய வேலை செய்யுது. அதனால் வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இது நம்மளுக்கு தெரியணும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுனா தான் ஒர்க் பண்ண முடியுதுல. இப்போ நேற்று ஃபுல்லாகவே பை ட்ரெண்டில் மட்டும்தான் போயிட்டுருக்கா. கீழேயே மார்க்கெட் இறங்கலை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். வந்தாலும் பாடி கொண்டு போய் மேலே க்ளோஸ் பண்ணுறா. இது வேறு ஒரு பெரிய மூவ் தான். ஆனால் பாடி எங்கே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுறா, மேலே. நம்ம வந்து எந்த இடத்துல ரிஸ்க் வச்சுருப்போம், இந்த இடம். இப்போ இதுக்கு கீழே செல் ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம்னா அப்படியெல்லாம் போடக்கூடாது. எப்பவுமே பாடி க்ளோஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம முடிவு பண்ணிக்கணும். பாடி வந்து கீழே வச்சிருக்கானா மேலே வச்சிருக்கானா. சப்போஸ் இந்த இடத்துலயே வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட எக்ஸிட் ஆகிட்டு வர வேண்டியது, யோசனையே பண்ணாமல் எக்ஸிட் ஆக வேண்டியது தான். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம பழகணும் முடிய. இது வந்து பாடி எங்கே க்ளோஸ் பண்ணுறான்னு பார்த்து பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையாக போயிடும் நம்மளுக்கு. அதை பாருங்க, ட்ரெண்டை மெயினாக பாருங்க. என்ன ட்ரெண்டில் போகுதோ மார்க்கெட்டு அதை நோக்கி தான் போகும். அப்போ நம்ம அந்த ட்ரெண்டு கூட போனால் ஈஸியாக காசு பண்ண முடியும். ஆப்போசிட்டில் போனால் அப்படி பண்ண முடியாது. இந்த இடத்துலலாம் போய் செல்லுக்கு போனீங்கன்னா பெருசாக கீழே வராது. ஏதோ ஒரு இடத்துல திருப்பி ஓடிடுவான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன ட்ரெண்டோ அது கூட போனோம்னா இந்த பெரிய மூவ்மெண்ட் நம்மளால பிடிக்க முடியும். அதுக்கு தான் சொல்ல வர்றேன். சரிங்களா? அது இந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. மாற்றி 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 இதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா மார்க்கெட்லேயும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே எளிமையாக இதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாவே ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பண்ண முடியுதுல்ல. இது வரைக்கும் 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தாலும் அதே தான் நடந்திருக்கு பாருங்க. 5 மினிட்ஸில் நேற்று மார்னிங்லேருந்து அப்படியே பார்த்தோம்னா இது பாருங்க, நேற்று இந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நேற்று மார்னிங்கு. அதுக்கு பின்னாடி பாருங்க அப்படியே ஹை அப்படியே உடைச்சிட்டு கிராஜுவலாக மேலே போயிட்டு இருக்கான். ஹை உடைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். லோ உடைக்கிறானா நாங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே லோ வரல. இது பாருங்க, இது ஒரு லோவாக இருக்குது. அடுத்தது வந்து இது லோவாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் வந்து இங்கேருந்து மார்க்கெட் ஏதோ நியூஸுக்காக எட்டி குதிச்சு கீழே ஓப்பன் ஆகி இவ்வளவு தூரம் வந்துட்டு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணுறான். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பாடி க்ளோஸ் பண்ணுறது பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான்.
அப்புறம் பாருங்க அப்படியே மேலே தான் மூவ் ஆயிட்டு இருக்கா. அப்போ இதுக்குள்ள தான் நான் பார்க்க சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ட்ரெண்டை பார்த்து கூட போனோம்னா என்னைக்குமே அது லாஸ் பண்ண மாட்டோம். அதை மனசில் வச்சுக்கோங்க. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக வேலை செஞ்சோம்னா அது நம்மளை தூக்கி போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனால கூட ட்ரெண்டு கூட போய் பழகுங்க, ரொம்ப எளிமையாயிடலாம். மார்க்கெட்டில் அவ்வளோதான். இந்த விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சப்போர்ட் ரெசன்ஸ் ட்ரெண்டு இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. மார்க்கெட் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.